பிராந்தியவாதமும் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சைக்காலஜி பற்றி பேசியிருந்தீங்க, பிராந்தியவாதமும் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ சுமந்திரன், விக்னேஸ்வரன், அதில் அந்த சிவஞானம் போன்றவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தினுடைய எலிட்ஸ், உயர் குலாம் அவர்கள். ஸ்ரீதரன் பிராந்திய ரீதியாக வந்தவர். அவருக்கு அந்த விதமான ஒரு எலிட் அவுட்லுக் ஒன்று பெருசாக காணப்படவில்லை. அதன் காரணமாக அந்த விதமான இந்த சைக்காலஜியில் நீங்கள் சொல்கிற இந்த சைக்காலஜியில் இந்த பிராந்திய சம்பந்தமான விடயங்கள் இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். வடபகுதியில் அவருக்கு நியாயமான ஒரு ஆதரவு இருக்கின்றது. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. என்று சொன்னால் அது விடுதலை புலிகளுடைய செயல் திட்டம், கொள்கைகள் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு போக்கில் தான் அது போவதாக தெரிகின்றது. அப்படி அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் தென்பகுதியுடன் இணைந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்து தென்பகுதியில் சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுறாருன்னு நான் நினைக்கல. மாறாக அனுர திசாநாயக்க கவர்மெண்ட் என்ன செய்கிறார்கள், இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான தங்களுடைய நிலையை பேலன்ஸ் பண்ணி கொள்வதற்கான ஒரு காலத்தில் நாங்கள் நினைச்சோம் தில்வின் சில்வா சீனாவுக்கு போனதன் காரணமாக கொஞ்சம் சீனா பக்கம் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ திரும்ப டெல்லிக்கும் போயிருக்கிறார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய கீத்த பொன்கலன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். அரசியல் ரீதியாக பூகோள அரசியல் பல விடயங்களை ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள் வெற்று வேத்துக்களாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. ராஜதந்திர ரீதியாக உங்களுடைய அனுபவத்திலும் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் அரசறிவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த பேராசிரியரான நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? உலக ஒழுங்கினுடைய தன்மை உங்களால் எப்படி அவதானிக்கப்படுகிறது? அமெரிக்காவில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அமெரிக்காவுடைய முழுமையான அரசியல் பண்பு, அதனுடைய கேரக்டர் போன்றவை மாற்றமடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகத்தான் இது இருக்கின்றது. ஏனெனில் இப்போது பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி ட்ரம்பினுடைய செயல் திட்டங்கள் காரணமாக மரபு ரீதியாக இருந்த பல்வேறு விதமான கொள்கைகளையும் அவர் கைவிட்டு வேறு விதமான ஒரு பார்வையில் நோக்கில் போய்கொண்டிருப்பதன் காரணமாக அது சர்வதேச விவகாரங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக இவ்வளவு காலமும் அமெரிக்காவுடைய நண்பர்களாக இருந்த பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் அவர் மேற்கொண்டு வருகின்றார் என்று கூறலாம். அதில் ஒன்றுதான் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தரப்பட வேண்டும், அல்லது நாங்கள் அதனை ஒரு பலாத்காரம் ஊடாக கூட நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு தயங்க மாட்டோம் என்ற விதமான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. இது நிச்சயமான ஒரு மட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான உறவை பாதித்திருப்பதாகத்தான் கூற வேண்டும். இந்த பிளவு நிரந்தரமாக மாறுமாக இருந்தால் அது எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியான நிச்சயமான ஸ்ட்ரக்சரலான மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லலாம். ஏனெனில் அமெரிக்கா ஐரோப்பாவுடைய நண்பனாக இல்லாமல் இருக்கின்ற போது ஐரோப்பா வேறு நண்பர்களை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனுடைய போக்குத்தான் இப்ப காணப்படுகின்றது. கனடாவும் பல ஐரோப்பிய நாடுகளும் சீனாவுடன் குறிப்பாக வர்த்தக உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதும் சில ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடைசியாக ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உடன்படிக்கையை சொல்லலாம். அதுக்கு புறம்பாக ஐரோப்பா தனித்து தன்னுடைய பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும் என்ற விதமான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஐரோப்பாவும் கூட சுயமான இண்டிபெண்டான ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ், ஒரு இராணுவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பேச்சு இடம்பெற்று வருகின்றது. அவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இதுவரை காலம் 1945 ஆண்டுக்கு பிறகு இருந்த இந்த உலக ஒழுங்கமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கி இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இந்த மாற்றம் நிரந்தரமானதா அல்லது 2028 ஆண்டு வரை தற்காலிகமானதா என்று எங்களுக்கு இன்னும் தெரியாது. 28 ஆண்டுக்கு பிறகும் அமெரிக்காவில் இதே விதமான கொள்கைகள் தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால், அமெரிக்காவுடைய குறிப்பாக ஐரோப்பாவுக்கு எதிரான அபிப்பிராயங்கள் தொடர்பாக இருந்தால் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது தான் நான் நினைக்கின்றேன். கிரீன்லாந்து தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தோடு முரண்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது.
அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டில் கனடாவிடத்திலும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கின்றது. அமெரிக்கா சீனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளித்தன்மையை ஐரோப்பிய நாடுகளும் அதிலும் குறிப்பாக கனடா போன்ற நாடுகளும் ஒரு இணைவுக்கான காலமாக பார்த்திருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மார்கானி அவர்கள் அண்மையிலே சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். சீன விஜயத்தின் பின்னர் சீன விஜயத்தில் அவர் வெளிப்படுத்திய பல விடயங்கள் இப்போது வர்த்தக உடன்படிக்கைகளாக மாறியிருக்கின்றன. இது ட்ரம்ப் நினைத்து அல்லது திட்டமிட்ட வகையில் இதனை நகர்த்துகிறாரா அல்லது வேண்டுமென்றே இதனை குழப்புகிறாரா? இல்ல, அவரும் அவருடைய பின்பற்றுபவர்களும் இதுவரை காலமும் ஐரோப்பா தங்களை சுரண்டி வந்திருக்கின்றது என்ற விதமான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேட்டோ ஊடாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற பாதுகாப்பு செயல் திட்டங்கள் அமெரிக்கா மீதான பொருளாதார சுமையை அதிகரித்து இருப்பதாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அதன் காரணமாக இந்த இலவசமான பாதுகாப்பை ஐரோப்பாவுக்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்கு காணப்படுகிறது. என்றால் இவ்வளவு காலமும் ஐரோப்பா கூட்டாக சேர்ந்து அமெரிக்காவுடைய பொருளாதார வளங்களை சுரண்டி கொண்டதாக பார்க்கிறார். அதுல ஒரு சின்ன ஒரு உண்மையும் இருக்கின்றது சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இப்ப நேட்டோவுடைய பாதுகாப்பு செலவினம் என்று பார்ப்பீர்களாக இருந்தால் பெரிய ஒரு தொகை அமெரிக்கா தான் செய்து வருகின்றது. ஐரோப்பா ஒப்பீட்டளவில் குறைவாகத்தான் அவர்கள் செலவிட்டு வருகின்றார். அதன் காரணமாக இந்த அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனை தன்னுடைய தேர்தல் நோக்கில் ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்ல வேண்டும். ஆகவே அந்த அபிப்பிராயம் ட்ரம்பினுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, மாறாக ட்ரம்பினுடையதும் அவரை பின்பற்றுகின்ற இந்த மாகா என்று சொல்கின்ற இந்த இயக்கத்தினுடைய அபிப்பிராயம் என்று தான் பார்க்கப்பட வேண்டும். ஸோ இப்ப அந்த விடயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கம் காரணமாக அவர்களுக்கு இடையிலான ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வளையமைப்புக்குள் இல்லாமல் இருக்கின்ற போது ஐரோப்பா இன்றையில் இருக்கின்ற நிலைமையில் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இப்ப ட்ரம்ப் இந்த விதமான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தொடங்கிய போது இதை எவ்விதம் கையாள்வது என்கின்ற ஒரு தெளிவு இல்லாத தன்மை ஐரோப்பாவில் காணப்பட்டது. இப்பொழுது இந்த வாரம் நடைபெறுகின்ற மியூனிச்சில் இடம்பெறுகின்ற பாதுகாப்பு கான்ஃபரன்ஸ், அதுக்கு பிறகு இதுக்கு முதல் இடம்பெற்ற சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பொருளாதார கான்ஃபரன்ஸ், டேவோஸ்ல இடம்பெற்ற பொருளாதார கான்ஃபரன்ஸ் போன்றவற்றை நீங்க பார்க்கின்ற போது இப்போ கிட்டத்தட்ட ஐரோப்பாவுடைய நிலைப்பாடு கொஞ்சம் ஒரு உருப்பெற தொடங்கி இருப்பதாக நாங்கள் கூறலாம். இப்போ குறிப்பாக ஐரோப்பா சுயமாக தன்னுடைய பாதுகாப்பை கவனிக்க வேண்டும். ஐரோப்பா ஒரு தனியான ஒரு இராணுவத்தை ஏற்படுத்த வேண்டும். அமெரிக்காவை இனிமேல் நம்ப முடியாது என்ற விதமான பல ஸ்டேட்மெண்ட்ஸை ஐரோப்பிய தலைவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். அதனுடைய செயற்பாட்டு தன்மையாகத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அவர்கள் இருக்கின்ற பொருளாதார வல்லரசுகளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சொல்லி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பிளவு தொடர்ந்து இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இதனுடைய நீட்சி என்பது ஒரு முரணாக மாறுமா அல்லது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் பலமாக மாறுமா அல்லது பலவீனமாக மாறுமா? இப்ப ஐரோப்பா இதுவரை காலமும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வளையத்தில் தங்கியிருந்த ஒரு போக்குத்தான் காணப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் பெரும்பாலான நிதியை தங்களுடைய சமூக செயல்பாடுகளுக்காகவும் சமூக அபிவிருத்திக்காகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இப்ப அமெரிக்காவுடைய பாதுகாப்பு இல்லாமல் போகின்ற போது பல கூடங்கள்ல இருந்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கும். குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ஆகவே அமெரிக்கா இல்லாமல் அவர்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்படுகின்ற போது சுயமான இராணுவ மற்றும் ஆயுத வலையமைப்பு கட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கும். இன்றையில் இருக்கின்ற நிலையில் அது ஒரு பலவீனமானது போல இருந்தாலும் கூட அவர்கள் அந்த செயல்பாட்டில் முற்றுமுழுதாக ஈடுபடுவார்களாக இருந்தால் அமெரிக்காவுக்கு நிகரான அல்லது ரஷ்யாவுக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதில் அவருக்கு கஷ்டமாக இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பெரும்பாலான நாடுகள் பொருளாதார ரீதியாக பலமான நிலையில் இருப்பதாகத்தான் கூற வேண்டும். அதுக்கு புறம்பாக அவர்களுடைய இராணுவ இண்டஸ்ட்ரி, இராணுவ தொழில்நுட்பம் கூட பலவீனமானதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 நாடுகளிடம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் காணப்படுகின்றது. அது மாதிரி டெக்னாலஜியும் அது நல்லதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து முழு ஐரோப்பாவுக்கும் என்றது வெஸ்டர்ன் யூரோப்புக்கு, மேற்கு ஐரோப்பாவுக்கு என்று ஒரு இராணுவத்தை ஏற்படுத்த தொடங்குவார்களாக இருந்தால், அதில் முழுமூச்சாக ஈடுபடுவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு இண்டிபெண்டான ஒரு கட்டமைப்பாக அவர்கள் வருவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கும். அதனை நாங்கள் இப்ப குறைத்து மதிப்பிட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். சொன்னால் உறுதியான ஒரு கட்டமைப்பாக ஏற்படக்கூடிய உள்ளார்ந்த இயல்பு அவர்கள் இருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு புறமாக இன்னொரு மட்டத்தில் பார்க்கின்ற போனால் நீங்கள் எப்பொழுதுமே அமெரிக்காவில் தங்கியிருக்க முடியும் என்று நினைக்க முடியாது. ஐரோப்பா என்பது சுயமாக
தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் ஒரு காலத்தில் ஏற்படும். அது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த சுயமான அபிவிருத்தி, சுயமான பலம் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதனுடைய ஆரம்பமாக இது இருக்கலாம். அது நான் சொல்றது என்னன்னு சொன்னால், இது நிச்சயமான பிளவுதானா, ஐரோப்பா தனியான ஒரு வழி செல்லுமா என்பது 1928ஆம் ஆண்டு வரை எங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இது ஒரு நிலை மாறுகின்ற காலமாக இருக்கக்கூடும். அது ஆனா எங்களுக்கு இப்ப தெரியாது. முக்கியமாக 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு அது எங்களுக்கு தெரியலாம். அமெரிக்காவில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு, உதாரணமா சொல்றது சொன்னால் 2028ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கின்ற ஒரு வெற்றி அடைவராக இருந்தால் ட்ரம்போ, இப்ப ட்ரம்புடைய 3வது பதவி காலம் பற்றியும் பேசி வருகின்றார்கள். அதுவும் ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் உபஜனாதிபதி வான்ஸ் போன்றவர் வெற்றி அடைவார்களாக இருந்தால் ட்ரம்பினுடைய இந்த 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 கொள்கைகள் நிலைப்பதற்கான ஒரு சாத்தியம்தான் இருக்கும். அது ஐரோப்பாவை சுயமாக செயல்பட வேண்டிய இந்த நிர்பந்தத்தை அதிகரிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஒரு பலவீனமான பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் அவர்கள் உள்ளார்ந்த இயலுமை இருக்கின்றது. இவ்வளவு காலமும் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அமெரிக்காவில் தங்கியிருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்காவில் தங்கியிருக்க முடியாது என்கின்ற இந்த யதார்த்தம் தெரிய ஆரம்பித்திருப்பதன் காரணமாக அவர்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் சுயமான ஒரு கட்டமைப்பாக வளர்ச்சி அடையலாம். அதற்கான எல்லா விதமான உள்ளார்ந்த இயல்மையும் அவர்களிடம் இருக்கின்றன நான் நினைக்கிறேன். இப்போது இந்த மேற்குலகினுடைய அரசியல் மற்றும் ராஜதந்திர போக்கு என்பது இலங்கை விடயத்திலும் ஆங்காங்கே உரசி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உள்நுழைவு அல்லது அமெரிக்கா இலங்கை விடயத்திலே காட்டுகின்ற கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஏற்பட்டிருக்கின்ற திடீர் நுழைவு அல்லது திடீர் முடிவுகள், திடீர் ராஜதந்திர ஒழுங்குபடுத்தல்கள் இந்தியாவையும் ஆங்காங்கே சில குழப்பத்துக்குள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் நீங்கள் உங்களுடைய பார்வையில் அந்த பார்வை சரியாக இருக்கின்றதா அல்லது இல்லை, அதற்கு முரணான கருத்து இருக்கின்றது? இந்தியா இப்ப அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை இந்தியா மிக முக்கியமான ஒரு மூலக்கூறாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு முயற்சி இருந்தது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கிடையே. ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் கூறுகின்ற எல்லா விடயத்துக்கும் ஆட்டம் போட வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அப்படி செயல்படுவாக இருந்தார். உதாரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த நீண்ட காலமாக இருக்கின்ற அவர்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இடம்பெறுகிற இந்த மோதலை நான் தீர்த்து விட்டேன், எனக்கு அதன் காரணமாக நோபல் சமாதான பரிசு வழங்கப்பட வேண்டும் என்ற விதமான ஒரு கூற்றுகளை அவர் கூறி வந்திருக்கின்றார். அதுக்கு பாகிஸ்தான் உடன்பட்டிருந்தாலும் இந்தியா சொல்லியிருந்தார்கள் இல்லை, அப்படி இடம்பெறவில்லை, நீங்க அந்த பிரச்சனை தீர்க்கவில்லை. அது என்பது அமெரிக்காவுக்கு விரோதமான அல்லது பிடிக்காத ஒரு செயல்பாட்டில் தான் இந்தியா ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வளங்களை கொள்கை செய்கின்ற என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து இந்தியாவுக்கு எதிரான இந்த டேரிஃப்ஸ், இந்த வரிகளை அதிகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டில் அமெரிக்கா ட்ரம்ப் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. அதன் காரணமாக இப்பொழுது இருக்கிற நிலையில ட்ரம்ப் அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த 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 உறவு என்பது ஒரு முருகலான நிலையில இருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பற்றிய விடயங்களை நுணுக்கமாக அவதானிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஆனா இதுல இலங்கை பெருமளவில் தொடர்பு பட்டிருக்கின்றது என்று நான் இன்னும் உணர தொடங்க இல்லை. இப்ப இதுக்கு முதல் இருந்த ஜூலி சாங் முன்ன இருந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு அம்பாசிடர். அவர் இந்த ட்ரம்ப் அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு உடனடியாக அவரை மாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு கூட பெருமளவுக்கு இருக்கல. இப்ப இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவரை மாற்றி இருக்கின்றார்கள். இப்ப போயிருக்கின்றவர் நான் நினைக்கிற மாதிரி ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு வேண்டிய ஒருவராக இருப்பார். ஆனால் ஜூலி சாங் என்பவர் முழுதாக கொள்கை ரீதியாக ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு முரணான ஒரு கொள்கை கொண்டிருந்தார். அவரிடம் லிபரல் ஐடியாலஜிஸ் இருந்தது, பல்வேறு விடயங்கள்ல லிபரல் ஐடியாலஜிஸ் தான் இருந்தது. ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் அதுல அந்த விடயங்கள்ல பெரிய ஒரு அக்கறை கொண்டிருக்கவில்லை. அந்த மாற்றத்தை கூட அவர்கள் உடனடியாக செய்யவில்லை. மரபு ரீதியாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த விடயங்களும் பிரச்சனைகளும் தொடர்புகளும் நீடிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். ஆனால் இந்த ஈக்குவேஷன்ல இப்ப இந்தியா, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா என்ற இந்த 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 கட்டமைப்புல இலங்கைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கின்றது. ஒரு முக்கியமான பிரச்சனையாக இலங்கை இருக்கின்றது, பார்க்கப்படுகின்றது என்ற உணர்வு எனக்கு இன்னும் தோன்றல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த பலமற்ற நாடுகள் பற்றி ஜனாதிபதி ட்ரம்புக்கோ அல்லது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கோ பெரிய ஒரு அக்கறை இல்லை. ஆசியாவில் மட்டுமில்லை, வேற எந்த ஒரு நாட்டிலையும்.
அது ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் அல்லது தென் அமெரிக்காவாக இருக்கட்டும், பலமற்ற சிறிய நாடுகள் பற்றிய பெரிய ஒரு அக்கறை இல்லை. அவர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில், அவருடைய இந்த கல்குலேஷன்கள்ல பிரதான இடம் பெறுவது பலம் வாய்ந்த பெரிய நாடுகள் மட்டும்தான். அந்த வகையில் அவர்கள் டீல் பண்றது யாரோட? இந்தியாவோட, சீனாவோட, ரஷ்யாவோட போன்ற நாடுகள் தான் அவர்கள் டீல் பண்ணப்படுறாங்க. ஐரோப்பாவோட கூட பெருசா டீல் பண்ண தொடங்கல. என்ன இவர்கள் நினைக்கிறாங்க ஐரோப்பா பலவீனமானதாக இருக்கின்றது என்ற வகையில். ஆகவே இலங்கை இதுக்குள்ள பெருசாக ஒரு திட்டத்துல மாட்டிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கல. ஆனா மரபு ரீதியாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. பாதுகாப்பு ரீதியான, பொருளாதார ரீதியான விட்டுக் கொடுப்புகளை இலங்கை செய்து வந்திருக்கின்றது. அதுக்கு பிரதி உபகாரமாக அமெரிக்கா நிதி ரீதியான ஒரு சின்ன உதவியும் இராணுவத்தை கட்டெடுப்புகின்ற ஒரு செயல்பாடுகளையும் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கடைசி சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பிறகு இலங்கையுடைய இராணுவத்தை கட்டியெழுப்பிருந்த அமெரிக்கா தீவிரமான ஒரு பங்கு வகித்திருந்தார்கள். அந்த விதமான செயல்பாடு தொடர்ந்து இடம்பெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற போது இலங்கை தொடர்பில் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை, அல்லது தொடர்பில் நாட்டம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினீர்கள். ஆனால் அண்மை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அது வழமைக்கு மாறான கடந்த கால செயற்பாடுகளோடு பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய ஈடுபாடாக இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய செயற்பாடுகள் இலங்கைக்குள் வழமைக்கு மாறாக அதிகரிப்பதாக இருக்கலாம். அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு தெரியப்படுத்தி இடம்பெற்றவையெல்லாம் இப்போது தெரியாமல் இடம்பெறுகிறதாக இருக்கலாம். எல்லாம் ஒரு குழம்பமான தகவலாக இருப்பதாக கூறப்படுகிறது. அல்லது அது பார்வை அளவில் அப்படி இருக்கின்றது, உள்ளக ரீதியாக அப்படி இல்லையா? உள்ளக ரீதியாக அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு தெரியல. அமெரிக்கா மிக தீவிரமாக இலங்கையில செயல்பட்டு வருகின்றது என்ற உணர்வு ஒரு செய்தியோ எனக்கு இன்னும் தெரியல. நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல இலங்கை ஒரு பெரிய ஒரு காரணி என்று நான் இன்னும் உணர தொடங்கல. இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை விடயத்தில் நாட்டத்தோடு இருக்கின்றார்களா, அல்லது நாட்டமின்மையில் இருக்கின்றார்களா தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதில், அல்லது கடந்த காலங்கள் போல் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்ல இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையில பெரிய ஒரு நாட்டம் அவர்களுக்கு காணப்படுகின்றது. இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டியில இலங்கை முக்கியமான ஒரு காரணியாக இதுவரை காலமே வந்திருக்கின்றது. அந்த அந்த நிலைமை மாற்றம் அடைந்திருக்கின்றது என்று நான் நினைக்கல. அதன் காரணமாக இந்த போட்டி என்பது ஒரு உக்கிரமான மட்டத்தில் இலங்கையில் இடம்பெறுகிறது சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடைசியாக தில்வின் செல்வா ஆரம்பத்தில் சீனாவுக்கு போயிட்டு வந்தார் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கழிச்சிருந்தோம். இப்போ 2 கிழமைக்கும் போது அவர் இந்தியாவுக்கு போய் வந்திருக்கிறார். தில்வின் செல்வா என்பவர் மிக முக்கியமான ஒரு புள்ளி இந்த அரசாங்கத்துடைய செயல் திட்டங்களிலும் கொள்கைகளிலும் முக்கியமான ஒரு புள்ளி என்ற முக்கியமான பகுதி, இந்த அரசாங்கத்துடைய முக்கியமான பகுதியாகிய ஜேவிபியுடைய கட்டுப்பாடு முழுமையாக தில்வின் செல்வாவிடம் தான் இருக்கின்றது. அவரை வர வச்சிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்தியாவில் பல ஆபீசர்ஸ் இலங்கை தொடர்ச்சியாக பயணங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறமாக மேலதிகமான உதவிகளை வழங்குவதற்கான பல ப்ராமிசஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த இலங்கை தொடர்பில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற இந்த அக்கறையும் போட்டியும் தொடர்ந்து இடம்பெறுகின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அனுர திசாநாயக்க கவர்மெண்ட் என்ன செய்கிறார்கள், இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான தங்களுடைய நிலையை பேலன்ஸ் பண்ணிக்கொள்வதற்கான, இன்னும் ஒரு பக்கம் முழுமையாக சார்ந்து செல்லுகின்ற ஒரு இதில் அவர்கள் போகவில்லை. இப்போ நான் ஒரு காலத்தில் நாங்கள் நினைச்சோம் தில்வின் செல்வா சீனாவுக்கு போனதன் காரணமாக கொஞ்சம் சீனா பக்கம் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ திரும்ப டெல்லிக்கும் போயிருக்கிறாவே அந்த பேலன்சிங் தான் இப்போ இடம்பெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இந்த 2 நாடுகளுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணி ஒரு சிறிய நாடாக அதற்கு இருக்கின்ற நிர்பந்தம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பேலன்சிங் ஆக்ட்ன்றது. அந்த பேலன்சிங் ஆக்டில் தான் இப்போ அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அது இந்த பேலன்சிங்கை அவர் நல்லா தான் செய்து வருகிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். யார் நன்றாக செய்து வருவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அனுர்குமார அரசு என்பது இந்தியாவையும் கவனமாக கையாளுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அதான் நான் சொல்றேன். குமாரனுடைய அரசாங்கம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பேலன்ஸ், இந்த சமநிலையை பேணிக்கொள்றதுல பெரிய ஒரு பிரச்சனை இல்லாம தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நேரடியான ஒரு மோதல் ஏற்படாத வரை இந்த சமநிலைப்படுத்துகின்ற செயல்பாட்டை கொண்டு போறதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கும்னு நான் நினைக்கல. அப்படியான ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படுமாக இருந்தால் இலங்கையுடைய நிலைப்பாடு சங்கடத்துக்குரியதாக மாறுகின்ற ஒரு அவசியம் ஏற்படும். அதுக்கப்புறமா நான் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், இந்த அமெரிக்காவுடைய கொள்கை திட்ட மாற்றம் காரணமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பதட்டமும் கூட ஒரு அளவுக்கு குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அது இலங்கை மீதான சுமையை குறைப்பதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 2 நாடுகளுமே
அமெரிக்காவிலிருந்து பார்க்கின்ற போது பிடிக்காத நாடுகள், எதிரி நாடுகள் என்று கூறுற அந்த வார்த்தை கூட பிள்ளையாக இருக்க பிடிக்காத நாடுகளாகத்தான் இருக்கிறது. அதன் காரணமாக அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் 2 பேரும் தங்களுடைய இந்த டென்ஷனை குறைப்பதற்கான ஒரு 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 விதமான ஒரு சாத்தியம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். அதே மாதிரி ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கின்ற ட்ரம்பினுடைய கொள்கைகள் காரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கின்ற டென்ஷனும் கூட குறைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். என்று சொன்னால் இவ்வளவு காலம் அமெரிக்காவுடைய பாதுகாப்பும் பக்கபலம் இருந்தது காரணமாக அவர் ஒரு உறுதியான ஐரோப்பா உறுதியான ஒரு மட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக நின்று இருக்கிறார்கள். ஆனால் இப்போ அவர்கள் கொஞ்சம் இந்த தங்களை கட்டியெழுப்புவதற்கு ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றார்கள். அதன் காரணமாக ரஷ்யாவோடு இருக்கின்ற இந்த டென்ஷனை குறைப்பதற்கான ஒரு முயற்சியில் மேற்கு ஐரோப்பா, வெஸ்டர்ன் யூரோப் ஈடுபடுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். ஆகவே அமெரிக்கா புதிய ஒரு கொள்கை திட்டத்தில் முன்னெடுத்து செல்வதன் காரணமாக பிராந்திய ரீதியான மெதுமைப்படுத்தல்கள் கொஞ்சம் இடம்பெறுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அண்மையிலே நீங்கள் இலங்கை சென்று திரும்பியிருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக வடமாகாணத்துக்கு உங்களுடைய விஜயம் இருந்தது. அதில் யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் பல புத்திஜீவிகளையும் சந்தித்திருந்தீர்கள். சிவில் சமூக செயற்பாட்டாளர் என்று பலரையும் நீங்கள் தனிப்பட்ட விஜயத்திலே சந்தித்திருந்தீர்கள். நீங்கள் சென்று வந்த பின்னர் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படி பார்க்கப்படுது? இப்போ பொதுவாக என்னுடைய இந்த இந்த மிக குறுகிய ஒரு பயணத்துக்கு பிறகு நான் நினைக்கின்றேன், இப்போ 22ஆம் ஆண்டு கிரைசிஸ் முடிஞ்ச பிறகு 23ஆம் ஆண்டு நான் இலங்கைக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தோடு இருந்து பார்க்கின்ற போது இலங்கை ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு ஸ்டெபிலிட்டி அதிகரித்திருக்கின்றது என்பது ஸ்திரத்தன்மை அதிகரித்திருக்கின்றது சொல்ல. இப்போ சமூகம் ஒரு ஸ்திரமாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. மக்களிடையே ஒரு டென்ஷன் காணப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க இல்லை. அப்போ நான் 23ஆம் ஆண்டு போயிருந்து நான் கவனிச்ச ஒரு விடயம் கிட்டத்தட்ட எல்லோருமே எல்லா மட்டத்திலும் எல்லோருமே அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுகின்ற ஒரு போக்கு இருந்தது. இந்த முறை பயணத்தில் நான் அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் பெருசாக காண இல்லை. ஆகவே அந்த கம்ப்ளைண்ட் குறைவதற்கும் இந்த ஸ்டெபிலிட்டி அதிகரிப்பதற்கு இடையில ஒரு 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 தொடர்பு இருக்கலாம். ஆகவே இப்ப இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இன்னும் இந்த ஹனிமூன் முடியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஹனிமூன் கொஞ்சம் நீண்டு செல்கின்றது மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஹனிமூன் இருந்தது, அது கொஞ்சம் நீண்டு கொண்டு செல்வதாக தான் தெரிகின்றது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற பிறகு இடம்பெற்ற தேர்தலில், உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுக்கு குறைவான வாக்குகள் தான் கிடைத்திருந்தது. அந்த போக்கு தொடருமா இல்லையா என்பது இன்னொரு எலெக்ஷன் நடக்கும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சமூக மட்டத்தில் மக்களுடைய செயல்பாட்டை பார்க்கின்ற போது அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளும் குறைவாக இருக்கின்றது, நம்பிக்கையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்திரமாக இருக்கின்றது என்று சொல்லலாம் என்றுதான் என்ன உணர்வு இருந்தது. ரெண்டாவது, நான் வடக்குக்கும் சென்றிருந்தேன், கிழக்குக்கும் தெற்குக்கும் சென்றிருந்தேன். நான் நினைக்கின்றேன் தெற்பகுதியில் விட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வடபகுதியில் கூடுதலான ஒரு ஆதரவு இருக்கின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒப்பீட்டு அளவில் தென்பகுதியில் இருக்கிற ஆதரவை விட வடபகுதியில் அவருக்கு கூடுதலான ஒரு ஆதரவு இருக்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய இந்த கலந்துரையாடல்கள் போன்றவற்றில் நான் பல்வேறு விதமான ஆக்களோடையும் கதைச்சிருந்தேன். ரொம்ப சாதாரண தளத்தில் இருக்கிறார்கள், புத்திஜீவிகள் மட்டத்தில் இருக்கிறார்கள், அரசியல் செயல்பாட்டாளர்களோடையும் நான் சந்திச்சிருந்தேன் கேஷுவலாக. ஆகவே வடபகுதியில் அவருக்கு நியாயமான ஒரு ஆதரவு இருக்கின்றது. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. என்று சொன்னால் அது விடுதலை புலிகளுடைய செயல் திட்டம், கொள்கைகள் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு போக்கில் தான் அது போவதாக தெரிகின்றது. அப்படி அது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு தேர்தல் நடந்தால் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் பார்க்குற ஒரு விஷயம் தமிழ் மக்கள் தென்பகுதியுடன் இணைந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கல. எல்லாத்தையும் மறந்து தென்பகுதியோடு சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுறார்கள் நான் நினைக்கல. மாறாக தங்களுடைய பிரதேசத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டத்தில் வாழ்றதுக்கு ஆசைப்படுறார்கள் தான் நான் நினைக்கிறேன். இந்த பயணத்தை பிறகு தெரிஞ்சுன்னா இந்த நார்மலைசேஷன் பற்றி அவர்களுக்கு முக்கியமான ஒரு அக்கறை இருக்கின்றது. இந்த நார்மலான இந்த வாழ்க்கை, இந்த சாதாரணமயப்படுத்தப்பட்ட இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்கிற விருப்பத்துடன் அவர்கள் செயல்படுவதாக தெரிகின்றது. அதிலேயும் ஒரு பிழை சொல்ல முடியாதுன்னு நீண்ட காலமாக யுத்தத்தின் பாதிப்பை அனுபவித்த மக்கள் இப்போ இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தில் அது இந்த வாழ்க்கையை சாதாரணமயப்படுத்தப்பட்ட இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்றதில் ஒரு விதமான குற்றச்சாட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. அதனுடைய மறுபக்கம் என்னன்னு சொன்னால், மரபு ரீதியான தமிழ் ஸ்லோகங்களுக்கு இப்போ புதிதாக இருக்கின்ற ஜெனரேஷனுக்கு பெரிய ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பிள்ளையாக கூட இருக்கலாம். அதில் 2 பிரச்சனை இருக்கின்றதுன்னு சொன்னால், இப்போ இளைய தலைமுறையினருக்கு யுத்தம் பற்றியோ யுத்தத்துக்கு முன்னர் இருந்த சூழ்நிலை பற்றியோ ஒரு பெரிய ஒரு புரிந்துணர்வு இருப்பதாக சொல்ல முடியாது.
பழைய தலைமுறைக்கு யுத்தம் பற்றிய ஒரு களைப்பு, ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருந்ததன் காரணமாக அதுக்குள்ள அவர்கள் போக விரும்புகிற மாதிரியும் எனக்கு தெரியல. ஆகவே இந்த ரெண்டு மாற்றத்திலையும் பழைய அரசியல், தமிழ் அரசியல் ஸ்லோகங்களுக்கு செல்வாக்கு குறைந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு 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 பின்புலத்துல தமிழ் அரசியல் உயிர் பிழைக்க வேண்டுமாக இருந்தால் மிக பாரதூரமான ஒரு மீள் சிந்தனைக்குள்ள அவர்கள் போக வேண்டி இருக்கும். இந்த எங்களுடைய பழைய கரிசனைகளை விட்டு கொடுக்காம எப்படி இந்த மாடர்ன் சூழ்நிலைக்குள்ள, நவீன சூழ்நிலைக்குள்ள நீங்கள் செயல்படு. நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயமும் தாக்கம் செலுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? பழம்பெரும் கட்சி அல்லது 75 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளக ரீதியான முரண்பாடுகள் அல்லது உள்ளக ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கள் கூறுகின்ற இந்த நிலைமைக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்ப தமிழ் கட்சியினுடைய குறிப்பாக தமிழ் தேசிய டிஎன்ஏடைய, அது பிறகு ஐடாக்கினுடைய செயல்பாடுகள் என்று பார்ப்பீர்கள் சொன்னால் அவர் பல்வேறு விதமான அரசியல் தவறுகளை கடந்த காலத்தில் மேற்கொண்டிருந்தார்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக விக்னேஸ்வரன் வடமாகாணத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கின்ற போது நான் வாதிட்டு வந்த ஒரு விடயம் சொன்னால், நீங்கள் அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது, மாறாக பொருளாதார அபிவிருத்திலையும் கவனம் செலுத்தணும், இந்த டுவல் ட்ராக் கொண்டு இருக்க வேண்டும் சொல்லி அதை யாரும் பெருசாக அந்த நேரத்தில் கவனத்தில் எடுக்க இல்லை. அதன் காரணமாகவும் இந்த 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 பொருளாதார அபிவிருத்தியை வழங்காமையின் காரணமாகவும் தமிழ் மக்கள் அவர்கள் மீது ஒரு ஒரு அதிருப்தியை கொண்டிருந்தார்கள். அது இந்த கடைசியாக நடந்த எலெக்ஷனில் தெரிந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது புறம்பாக அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக வடப்பகுதியில் பெருசான ஒரு அக்கறை செலுத்த இல்லை. இப்போ 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 2 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தமிழரசு கட்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அரசியல் செயல்பாடுடைய முக்கியமான கரிசனையாக இருந்தது தெற்கு தான். அதை நான் பல காலமாக கூறி வந்திருக்கின்றேன். கொழும்பை மையமாக கொண்ட சிந்தனை தான் அவரிடம் இருந்தது. அதுவும் வடக்கில் இருந்த மக்களை தனிமைப்படுத்துகின்ற அல்லது இப்போதும் அது நிரந்தரமாகிவிட்டது தானே. அது இப்பவும் இருக்கிறது நாங்கள் சொல்லலாம். இப்போ புதிதாக பார்க்கின்ற போது உள்ளூர் ரீதியான உள்ளார்ந்த ரீதியான ஒரு பிளவு ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இப்போ இதுக்கு முதல் ஏனைய கட்சிகளில் தான் நாங்கள் இந்த உட்கட்சி சண்டை பூசல்கள் பெருசாக பார்ப்போம். ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள, SLFக்குள்ள அப்படிதான் பார்ப்போம். இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளேயும் நேரடியாகவே உள் மோதல்களும் பூசல்களும் பெருமளவுக்கு அதிகரிப்பதாக தெரிகின்றது. நான் கடந்த காலத்தில் இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஸ்ரீதரனுடைய இன்டர்வியூ, அதுக்கு பிறகு சுமந்திரன் போன்றவர்களுடைய கூற்றுகள் பார்க்கின்ற போது பாரதூரமான ஒரு உட்கட்சி பூசல் இடம்பெறுவதாக. உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் இருக்கின்றதா? 2024ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு இடம்பெற்ற 3வது நாள் நீங்கள் எமக்கு வழங்கிய ஊடரப்பு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான கருத்தொன்றை கூறியிருந்தீர்கள். அவைதான் நிதர்சனமாக பின்னிட்ட நாட்களிலே நீங்கள் கூறிய, அதாவது நீங்கள் சரியாக கணிப்பிட்டிருந்த விடயமாகத்தான் எல்லோரும் அதனை பார்க்கிறார்கள். சுமந்திரன் ஸ்ரீதரன் அவர்களுடைய கைகளை பிடித்து உயர்த்தியமை என்பது அது சாதாரணமான மொழி நடை அல்ல. இதன் பின்னர் தான் அங்கு முக்கியமான பிளவுகள் அல்லது நிலைப்பாடுகள் மாறுகின்ற போக்கு இருக்க போகிறது என்பதை நீங்கள் எதிர்வு கூறியிருந்தீர்கள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவற்றை பார்க்கின்ற போது இன்று இடம்பெறுகின்ற அந்த சிதறல்களும் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றன? இல்லை, அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கல. என்ற ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது இந்த சுமந்திரன் அணிக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையில ஒரு பெரிய உட்கட்சி மோதல் வருவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது என்று அந்த நேரமே எனக்கு ஒரு சின்ன ஒரு உணர்வு இருந்தது காரணமாக தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இப்ப இடம்பெறுகின்ற இந்த கட்சி பூசல்கள் எனக்கு ஆச்சரியமானது அல்ல. அதுக்கு புறம்பாக இது உடனடியாக முடியக்கூடிய ஒரு உட்கட்சி சண்டை மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் அதனுடைய முக்கியமான விளைவு என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு இந்த கட்சியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை மேலும் 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 பலவீனம் அடைவதற்கான முக்கியமான ஒரு காரணியாக அது மாற்றமடையும். அது இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு சாதகமாகத்தான் அமையும்னு நினைக்கிறேன். சொன்னால் கடந்த இறுதியாக நடந்த தேர்தலில் நியாயமான வாக்குகளை வடக்கு பிரதேசத்தில் பெற்றிருந்தார்கள். அந்த வாக்குகள் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் கூட இருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். இப்போ எங்களுக்கு தெரியாது, எலெக்ஷன் வந்தாலும் தெரியும். பட் அந்த சாத்தியம் இருக்கத்தான் செய்கின்றது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்புக்கு பிறகு எனக்கு உணர்வு படுறேன்னு சொன்னால், அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் தெற்கை விட கூடுதலான ஒரு ஆதரவு வடக்கில் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட கொழும்பு பல்கலைக்கழகம், அதே போன்று அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகம் என்று ஒரு மிகவும் பேர் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் ஒரு துறைசார் அரசறிவியலுடைய பேராசிரியராக இருக்கின்றீர்கள். இந்த காலப்பகுதியிலே ஒரு நீண்ட வரலாறுடைய ஒரு கட்சி எல்லா விடயங்களையும் துணைத் தலைவர், துணை செயலாளர் என்கின்ற சொல்லாடல்களை கொண்டு அந்த விடயத்தை கையாள முற்படுவது அல்லது தனக்கு ஏற்றாற்போல் அந்த செயற்பாடுகளை வளைத்துக் கொள்ளுகின்ற போக்கெல்லாம்
எல்லாம் 75 வருடங்கள் பாரம்பரியமிக்க கட்சிக்கு அந்த மக்களின் கொள்கை முக்கியமாக தெரிகின்றதா, அல்லது நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று கொழும்பை ஆசுவாசப்படுத்துவதற்கு இந்த தமிழரசு கட்சியை அந்த குறிப்பிட்டவர்கள் பயன்படுத்த முற்படுகிறார்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் தனியான ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும். நான் வடக்குல இருக்கின்ற இந்த உட்கட்சி அந்த இந்த இந்த பிரச்சனை பெருசாக அவ்வளவு க்ளோஸாக அவதானித்து வந்தேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவுக்கு அவருடைய அரசியல் என்பது கொள்கை மையமாக கொண்டிருந்தது. கொழும்புல இருக்கிற அரசியல்வாதிகளை எப்படி பெயில் அவுட் பண்றது என்ற அது நான் சொல்றது வந்து 1918ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது எப்படி அந்த நேரத்தில் டிஎன்ஏ நான் நினைக்கிறேன் எப்படி செயல்பட்டார் என்பதை பொறுத்தவரை அவருடைய பிரதான கட்சி அக்கறையாக இருந்தது கொழும்பை மையமாக கொண்ட விடயங்கள் தான். அதுக்கப்புறமா நான் சொல்றேன், இப்போ இப்போ விக்னேஸ்வரன் சீஃப் மினிஸ்டராக முன்மொழியப்பட்ட போது அதுக்கு எதிராக அந்த 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 செயல்பாட்டுக்கு எதிராக பல விமர்சனங்கள் நான் முன் வச்சிருந்தேன். என்ற அந்த காலத்தில் நான் இலங்கையில் இருந்ததன் காரணமாகவும் இந்த விடயங்களில் முக்கியமான ஒரு அக்கறை கொண்டிருந்ததன் காரணமாக அந்த காலத்தில் நான் எழுதி கொண்டிருந்ததன் காரணமாகவும் புரிந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி செயல்பாடுகள் பெற்று இருக்குமாக இருந்தால் இப்ப இந்த சூழ்நிலை வேறு மாதிரியாக இருப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதான் நான் சொல்ற மாதிரி தமிழரசு கட்சி அல்லது டிஎன்ஏ பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக. இப்ப இருக்குன்னு சொன்னால் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும், மீள்பரிசீலனை செய்ய வேண்டும், அவருடைய அரசியல் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும், புதிய ஒரு கொள்கை திட்டத்துடன் உத்வேகத்துடன் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த கட்சியும் புதைக்குள்ள போற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். 10 வருஷ காலத்துல இப்ப இந்த இந்த மோதல் தொடர்பாக இருந்தால் 10 வருஷ காலத்துல தமிழரசு கட்சி ஒரு முற்றுமுழுதாக பயனற்ற ஒரு கட்சியாக மாறுமாக இருந்தால் அல்லது குழி தோண்டி புதைக்கப்படுமாக இருந்தால் நான் ஆச்சரியப்பட போவதில் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லுகின்ற அத்தனையும் அந்த கட்சி தொடர்பில் நடந்து கொண்டிருக்கின்றது. சில வேளை அதை இந்த வருடத்திலே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டாலும் அதை ஆச்சரியப்படுவதில்லை. இருந்தாலும் இந்த விடயம் பொது வாழ்க்கைக்கு ஒருவர் வந்துவிட்டால் அல்லது நீண்ட கால பொது வாழ்க்கையில் இருந்தால் சில விடயங்களை கேள்வி கேட்டே ஆக வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதனால் தான் இந்த மீண்டும் ஒரு வினாவினை கேட்கின்றேன். சுமந்திரனை பொறுத்தவரையில் ஏன் இப்படி ஒரு பிடிவாதத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியை கையாள முற்படுகிறார் என்று உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்க முற்படுகிறீர்கள்? அல்லது நீங்கள் கடந்த காலங்களிலே விக்னேஸ்வரன் சுமந்திரன் தொடர்பாக ஒரு நியாயப்பாட்டோடு பல தர்க்கங்கள் செய்திருக்கின்றீர்கள், பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். ஏன் சுமந்திரனை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடாப்பிடி அல்லது பிடிவாதம் தொடர்கிறது? சுமந்திரனை பெருசா நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. தனிப்பட்ட ஒரு நபராகவோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபருடைய செயல்பாடு என்ற வகையில் பெருசா நான் இன்னும் அனலைஸ் பண்ணல. அதனால அதை பற்றி எனக்கு நம்பிக்கையுடன் கருத்து கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் குறைவாக. ஆனால் எல்லா அரசியல்வாதிகளிடமும் இருக்கின்ற இந்த அதிகாரத்துக்கான ஆசை, அதிகாரத்துக்கான ஸ்ட்ரகிள், அதான் இது. அவை தமிழர் இப்ப என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் தமிழரசு கட்சியும் கூட இலங்கையில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளுடன் பெரிய வித்தியாசமான ஒரு கட்சி அல்ல. அங்க எல்லா இடத்துலையுமே இந்த அதிகாரத்துக்கான போட்டி இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இது வெளிப்படையாக வர ஆரம்பித்திருக்கு சொன்னா பின்னணியில உறுதியான பர்சனாலிட்டிஸ் யாரும் இருக்கல இப்ப இல்ல என்பதன் காரணமாக, இப்ப யுத்தம் இடம்பெற்ற காரணமாக இந்த போட்டி இருந்தாலும் அதனை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் அவர்களுக்கு இருக்கல. அதனால எல்லாரும் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்ததாகத்தான் இப்ப அந்த போட்டி அந்த விதமான சக்திகளும் தமிழ் தேசிய அரசியலுடைய பலம் என்பதும் இல்லாமல் இருப்பதன் காரணமாக, மற்றது சமூக மட்டத்தில் இதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருப்பதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியல. இப்ப நாங்க இந்த கலந்துரையாடல அதை பற்றி கதைக்கிறோம். நான் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்த போது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற உள்கட்சி மோதல் பற்றி பெருசா யாரும் என்ன கதைக்கல. என்னோட கட்சியாளர் தேசிய அரசியல் பற்றி கதைக்கிறதுல தான் ஒரு அக்கறை கொண்டிருந்தார்களே அழிய அன்றி இந்த தமிழ் தேசிய இந்த தமிழரசு கட்சிக்குள்ள நடக்கிற போட்டி பற்றி கதைக்கிறதுக்கு பெருசா கதைச்ச மாதிரி தெரியல. ஆகவே அது ஒரு முக்கியமான விடயமாக யாழ்ப்பாணத்தில் பார்க்கப்படுகின்றதா என்றதிலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது அந்த கட்சியினுடைய இந்த சரிவை காட்டுவதாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால், அப்படி இந்த அக்கறை இல்லாமல் இருந்தால் அந்த கட்சியினுடைய சரிவை காட்டுவதாகத்தான் அது இருக்கும். அதுல ஒரு பிராந்தியவாதமும் கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க சைக்காலஜி பற்றி பேசியிருந்தீங்க, பிராந்தியவாதமும் கூட இருக்கலாம். இப்ப சுமந்திரன், விக்னேஸ்வரன், அதுல அந்த சிவஞானம் போன்றவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தினுடைய எலிட்ஸ், உயர் குலாம் அவர்கள். ஸ்ரீதரன் பிராந்திய ரீதியாக வந்தவர். அவருக்கு அந்த விதமான ஒரு எலிட் அவுட்லுக்
ஒன்று பெருசாக காணப்படவில்லை. அதன் காரணமாக அந்த விதமான இந்த சைக்காலஜியில் நீங்கள் சொல்கிற இந்த சைக்காலஜியில் இந்த பிராந்திய சம்பந்தமான விடயங்களும் இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் என்னுடைய ஒரு பலவீனம் சொன்னால் இந்த தமிழரசு கட்சிகளில் இடம்பெறுகின்ற இந்த சண்டையை பெருசாக கவனிக்க நான் இன்னும் ஆரம்பிக்கல. செய்ய வேண்டும் கட்டாயமாக. வெகு விரைவில் அது தொடர்பாக நீங்கள் முழுமையான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு இடம்பெற்றவுடன் நீங்கள் கூறியது அதே ஒரு மாதத்தில் இடம்பெற்றது, அதன் பின்னர் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. அதனால் தான் இந்த விடயத்தை உங்களோடு கேட்டோம். நீங்களும் அங்கு விஜயம் செய்த போது யாரும் ஈடுபாட்டோடு கதைக்கவில்லை என்று கூறினீர்கள். ஒருவேளை அவர்கள் உங்களுடைய செவ்விகளை பார்ப்பதனால் அதில் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட மிகவும் பொறுப்பான நேரத்தில் பெறுமதியான நேரத்தை ஒதுக்கி ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சர்வதேச அரசியல் மற்றும் பூகோள அரசியல், அதனோடு இலங்கை சென்று திரும்பிய பின்னர் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல்கள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.